ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா, பெண்களுக்கான ஒரு பதிவு தான். அதில் பொடுகு பிரச்சனைங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். அதில் என்ன போட்டாலும் சில பேருக்கு அந்த பொடுகு கொஞ்ச நாள் இல்லாமல் இருக்கும், திரும்ப வந்துடும். இதற்கு 2 டிப்ஸ் தரப்போகிறேன். ஒன்று ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டையுமே நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னா, கொஞ்சோண்டு நல்ல ஒரு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அதில் வேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேப்பிலையும் அதில் போட்டுட்டு, வேப்பிலையும் நீங்கள் பவுடராக வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அரைச்சிக்கிட்டாலும் சரி, அது கற்றாழை, இது 3ஐயும் நல்லா அரைச்சிடணும். தேங்காய் பால், கற்றாழை, இந்த இது கற்றாழை, தேங்காய்ப்பால், இந்த வேப்பிலை, இது 3ஐயும் நீங்கள் என்ன செய்யணும், நல்லா அரைச்சிடணும். தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கலக்கிக்கிட்டாலும் சரி, கற்றாழையும் இந்த வேப்பிலையும் அரைச்சி அதில் கலக்கி நீங்கள் தலையில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு குளிச்சிட்டிங்கன்னா, ஒரு 4-5 தடவை குடிக்கையில் உங்களுக்கு பொடுகு தொல்லைங்கிறது அதுக்கப்புறம் வரவே வராது. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான இது தான் இந்த டிப்ஸு. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இப்போலாம் மல்லிகைப்பூ சீசனில் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ நிறைய கிடக்கும். அதை நம்ம சாமிக்கு போடுறோம், தலையில் வைக்கிறோம். அது காஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா எடுத்து அழகாக நல்லா காய வைக்கணும். நல்லா காய வச்சுட்டு இந்த பவுடரை 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். வெந்தயத்தூள் 2 ஸ்பூன். இதை தயிர் அல்லது அரிசி கஞ்சி, சாதம் அடிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த கஞ்சியை சேர்த்து நல்லா தலைக்கு வச்சு குளிச்சிட்டோம்னா, இதில் என்னென்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு தெரியும்னா, பொடுகு இருக்காது. சில பேருக்கு அந்த நுனியை பார்த்திங்கன்னா திருப்பி போட்டு அந்த சடை பின்னி அடியில் பார்த்திங்கன்னா நுனியில் பிளவுகள் இருக்கும். அந்த பிரச்சனையும் இதெல்லாம் தீர்ந்துவிடும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அருமையான டிப்ஸ் ரெண்டுமே. உங்களுக்கு ஈஸியான எங்கேயும் போய் அலைய வேண்டியதில்லை. நிச்சயமாக கற்றாழை எல்லார் வீட்லேயுமே கிடைக்கும், வேப்பிலை கிடைக்கும், தேங்காய் பால் அதை நீங்கள் தயார் பண்ணிடலாம். அதேமாதிரி உதிரி மல்லிகைங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதை உலர்த்திட்டு வெந்தயத்தூள், இப்போல்லாம் வெந்தயத்தூளே பவுடர் பண்ணியே வச்சுருக்காங்க, அதை வாங்கிக்கலாம். தயிர் அல்லது அரிசி கஞ்சி, இதுவும் வீட்டில் கிடைக்கிறது தான். இதை செஞ்சிங்கன்னா உங்களுடைய தலைமுடி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் போயிட்டு உங்கள் முடி நல்லா அழகாக ஷைனிங்காக சூப்பராக வளர்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ், எதையுமே ஒரு 4-5 தடவை செஞ்சு பார்க்கணும். ஒரு 5 வாரம், வாரத்தில் ஒரு 2 நாள், 3 தடவை அப்படிங்கிறத செஞ்சு பார்த்து ஒரு 4 வாரம் 5 வாரம் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத எனக்கு நிச்சயமாக நீங்களே சொல்வீங்க. சூப்பராக இருக்கும், பொடுகுலாம் போயிடுச்சுன்னு. அந்த சந்தோஷத்தோடு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்கும் நீங்கள் இந்த டிப்ஸு சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.